ஆமா. ஹாய். இவங்க தான் செல்லக்குட்டீஸ் மாமியார். ஸோ அவங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு தண்ணி வற்றி வரும்போது நம்ம வந்துட்டு தம்மை போட்டு இறக்க வேண்டியதான். குக்கரில் தான் பண்ணுறாங்க, ஆனால் சட்டியில் பண்ணுற மெத்தடில். ஸோ அம்மா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பாவும் அம்மாவும் தான் பரிமாறுறேன்னு சொன்னாங்க. நீங்கள் உட்காருங்க அண்ணி அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்ததுக்கப்புறம் நான், அவர், அப்புறம் பாப்பாவோட வீட்டுக்காரர் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டோம். உண்மையை சொல்கிறேன், நல்லா இருந்தது. சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு நல்லா உதிரியாக இருந்தது. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும், ஓகேவா? அதுக்கப்புறம் கடைக்குட்டி சிங்கம் படம் ஓடிட்டு இருந்துச்சா, அதில் வந்து கன்னிக்கினியா கன்னிக்கினியான்னு ஒரு காமெடி வரும். என்ன ஹாய் செல்லக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து சண்டேயில் எடுத்த வீடியோ இது. சண்டேயில் வந்துட்டு அம்மா என் மாமியார் வந்து பிரியாணி சமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த விலாக் தான் வந்து இதில் இருக்க போகுது. ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு ரெடி ஆகிட்டு நம்ம இன்றைக்கி கீழே போக வேண்டியதான். அம்மா வந்துட்டு உப்புமா செஞ்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி. ஸோ அம்மாவும் சமைப்பாங்க, நானும் சமைப்பேன், 2 பேரும் சேர்ந்து சமைப்போம். சரி, சண்டே வந்துட்டு என்ன பிரியாணி பண்ணுறியான்னு கேட்டாங்க. இல்லைம்மா நீங்கள் இன்றைக்கி பண்ணித்தாங்க அப்படின்னு. சரி இன்றைக்கி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி காலையிலைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் சம்பா ரவை இருந்தது, அதை வச்சு நானும் மாமாவும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாணிக்கு தேவைன்றதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணிடலாம். அம்மா எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மாமா போய் காலையிலே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்து வச்சுட்டு இதுக்குன்னா சில்லிக்கு தனியாகவும் பிரியாணிக்கு தனியாகவும் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மா முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி முட்டையை ஃபஸ்ட்டு வேக போட்டுடலாம் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு முட்டையும் வந்து சைட் பை சைடாக வேக போட்டாச்சு. நான் சிக்கன் 65க்கு மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். இதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், முட்டை, அப்புறம் சில்லி பொடி அதெல்லாமே போட்டிருக்கேன். இவங்க வந்துட்டு இது இருக்குல்ல, அரிசியை முழுசாக தண்ணி ஊற்றி ஊற வைக்கவே இல்லை, சும்மா களைஞ்சிட்டு வடிச்சிட்டு அப்படியே வச்சுருந்தாங்க. ஆனால் நல்லா வெந்துருந்துச்சு, எனக்கு நல்லா ஊறிருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடான்னு. சொல்லுங்கம்மா. ஹாய். இவங்க தான் செல்லக்குட்டீஸ் மாமியார். ஸோ அவங்க வந்துட்டு அவங்க ஸ்டைலில் செய்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் வந்து வெங்காயம்லாம் உரிச்சிட்டு இருந்தோம். உரிக்க வந்துட்டு துணி கொண்டு வருவாங்களே சேலை, அப்படி ஒருத்தவங்க வந்தாங்க. வந்த உடனே அப்புறம் அங்கே அதில் ஒரு நைட்டி நல்லா இருந்ததா, சரி அம்மா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இந்த நைட்டி ஒன்று எடுத்தேன். நல்லா இருக்குது, காட்டனு. எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அதை எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மாமாட்ட காமிச்சிட்டு இருந்தேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மடித்து வச்சுட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். முட்டையும் வந்து வெந்துருச்சு. வெந்த முட்டையை தண்ணியாக வடிச்சிட்டு பச்சை தண்ணி ஊற்றி வச்சாச்சு. பச்சை தண்ணி வச்சு வைக்கும்போது உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் அதை வந்து தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். சொல்லுங்கள். கொத்தமல்லி, 2 ஜீரகம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, ஜீரகம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 1 2 அரைச்சி வச்சுருக்குது. அவங்க ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சமாக. பெரிய வெங்காயத்தை 3 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதிகமாக வெங்காயமோ தக்காளி எதுவுமே போடலான்னு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. வெங்காயம் போட்டுட்டு 1 கிலோவுக்கு 3 பெரிய வெங்காயம், ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி இதை வதக்கிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு அதையும் வதக்கிட்டு அரிசியை வந்துட்டு நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா ஊறி இருந்துச்சு. எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் பண்ணுவேன், அப்போ தான் உதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து சமையல் வேலைக்கு போவாங்க, சூப்பராக சமைப்பாங்க. இந்த அப்படியே அண்டா வச்சு சமைப்பாங்க எத்தனை பேர்த்துக்கு, அந்த மாதிரி சமையல் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை கலர் இருந்துச்சு பேஸ்ட்டு, புதினா, மல்லி அது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் தேவைன்ற அளவு இஞ்சி பூண்டும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. டக்குன்னு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, ரொம்பலாம் வதங்கலை, ரொம்பலாம் இது பண்ணல. அப்படியே நல்லா போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, கரம் மசாலான்னு நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல, அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இவங்க வந்து இவங்க வீட்டில் எல்லாமே வந்துட்டு இருக்கும். கடையில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைனா எதுவுமே கடையில் வாங்க மாட்டாங்க. மோஸ்ட்லி
அந்த பொரிக்கிற ஐட்டம், கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி தான் வாங்குவாங்களே தவிர, எல்லாமே அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணி வீட்ல வச்சுருப்பாங்க. பிரியாணிக்காகட்டும், இல்லைன்னா குழம்புக்கு கறி குழம்புக்கு போடுற பொடி எல்லாமே இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால வந்து டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுருவாங்க. நான் ஆனா பிரியாணி பொடி கடையில வாங்கி போடுவேன். ஸோ பிரியாணி பொடி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம், கொஞ்சமா தயிர ஊத்தி, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தக்காளி ஒரு 3 தக்காளி தான் வந்து போட்டாங்க 1 கிலோவுக்கு. போட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா, கருவேப்பில புதினா, கொத்தமல்லி போட்டு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் சிக்கன் கழுவி வச்சிருந்தோமா, அதையும் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ அம்மா வந்து பிரியாணி ரெடி பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சிக்கன பொரிச்சுட்டு, அப்புறம் வந்து எக்கு வந்து ஃப்ரை பண்ண அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா, இந்த மாதிரி பண்ணுறது. அம்மா வந்து இப்படி பண்ண மாட்டாங்க, வேறு ஸ்டைலில் பண்ணுவாங்களா. சரின்னு சொல்லிட்டு, "நீ முட்டை மட்டும் ஃப்ரை பண்ணிடு, மசாலா போட்டு கழுவில" அப்படின்னா, "சரிம்மா நான் பண்ணிடுறேன்" அப்படின்னேன். அதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தேவைன்ற அளவு தண்ணியை ஊற்றி, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு, காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, ஆஸ் யூஷுவல் நல்லா வந்துட்டு தண்ணி வற்றி வரும்போது, நம்ம வந்துட்டு தம்மை போட்டு இறக்க வேண்டியதான். குக்கரில் தான் பண்ணுறாங்க, ஆனால் சட்டியில் பண்ணுற மெத்தடில். ஸோ அம்மா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி இன்னைக்கு விலாக் எடுக்கலாமா அப்படின்னா, சரி ஓகே எடுக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அப்பா வந்து பிரியாணி அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால பக்கத்துலேயே வந்து கொஞ்சமாக ஒரு 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 டம்ளர் பக்கம் அரிசி போட்டு, நாங்கள் வந்துட்டு வடிக்கிறதுக்காக வேக போட்டிருந்தோம். அது வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து வெந்துட்டுருந்தது. அதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு நல்லா டேஸ்ட் பார்க்க சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு நான் நல்லா சமைப்பேன். சமைக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா சமைப்பேன். ஆனால் இந்த உப்பு, காரம் அது வந்து உப்பு வந்து எனக்கு டக்குன்னு பார்க்க தெரியாது. நானா சமைக்கும்போது பார்ப்பேன். யாராச்சும் என்னை டேஸ்ட் பண்ணி சொல்லு அப்படின்னா, எனக்கு தெரியாது. இருக்குதா இல்லையா அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாரி இருக்குமா அப்படின்னா, சரி போடுறேன். கொஞ்சம் தூக்கலா இருக்கணுமா பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் போட்டாங்க. உண்மைய சொல்றேன், நல்லா இருந்தது. சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு நல்லா உதிரியா இருந்தது. இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். ஓகேவா? அதுக்கப்புறம் கடைக்குட்டி சிங்கம் படம் ஓடிட்டு இருந்துச்சா, அதில வந்து கன்னிக்கினியா கன்னிக்கினியான்னு ஒரு காமெடி வரும். என்ன கன்னிக்கு இனியாவா? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காமெடிய பார்த்து சிரிச்சுட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாட அம்மா தம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வத்தி வந்துட்டு இருந்துச்சு. என்கிட்ட டேஸ்ட் பாரு, டேஸ்ட் பாருன்னாங்க. அம்மா ஏம்மா நீங்க வேற அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம்னு சொல்லி ரசத்துக்கு தனியா புளியும், தக்காளியும் வேக போட்டுட்டேன். ஸோ இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தம் போட்டுற வேண்டியதுதான். குக்கர் மூடிய போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டாங்க. சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்துட்டாங்க. மாமாவோட தங்கச்சி, அப்புறம் ஹஸ்பண்டு, குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரும்போது பாப்பா தான் வந்து தம்ம உடைச்சா. உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து பாத்திரத்த தனியா எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு பிரியாணி பண்ணுறதுனால எல்லாருமே வந்திருந்தாங்களா, எல்லாருமே ஜாலியா உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது இந்த மாதிரி. அப்புறம் அம்மா வந்துட்டு அந்த பாத்திரத்தில எடுத்து வச்சலாம், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பாத்திரத்தில எடுத்து வச்சுட்டுருந்தாங்க. ஏன்னா வந்து மட்டனு, ஃபிஷ் எதுவும் சாப்பிட மாட்டேனா, அதனால எனக்காக தான் இன்னைக்கு வந்து சிக்கன் எடுத்தாங்க. இல்லைன்னா மட்டன் தான் எடுக்கிற மாரி பிளானா இருந்தது. அதுக்கப்புறம் நான் முட்டையும் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சின்ன சின்னதா வெங்காயத்த நறுக்கி தயிர் வெங்காயமும் போட்டுட்டேன். அப்புறம் முட்டைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கல்லுல எண்ணெய், பூண்டு, கருவேப்பில, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இதானதுக்கப்புறம் முட்டைய போட்டு 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் சைட் பை சைடா வந்துட்டு நான் சிக்கனையும் பொரிச்சுட்டேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி, ரைத்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பிங்க வந்து காரமா சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒயிட் எக் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சில்லி சிக்கனு, முட்டை ஃப்ரை பண்ணது. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாழை இலையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. வாழை இலை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ பாப்பாவும் அம்மாவும் தான் பரிமாறுறேன்னு சொன்னாங்க. "நீங்க உட்காருங்க அண்ணி" அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்ததுக்கப்புறம் நானு, அவரு, அப்புறம் பாப்பாவோட வீட்டுக்காரு 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. எங்கள் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்கு டக்குன்னு ஒரு மாரி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில எல்லாரும் ஒட்டுக்கால உட்காந்து சாப்பிட மாட்டோம். பட் நான் தான் எப்போவும் ஞாயிற்றுக்கிழமை சமைப்பேனா, சமைச்சு எல்லாத்தையுமே உட்கார வச்சு நான் சாப்பாடு குடுப்பேன். அந்த மாரி ஒரு மாரி ஃபீலிங் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். சிக்கனு, அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு, ரைத்தா எல்லாத்தையுமே வச்சு நல்லபடியா சாப்பிட்டேன். உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. ஸோ இந்த பிரியாணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னோட மெத்தட் வந்து வேற மாரி பண்ணுவேன். அம்மாவோடது வேற மாரி இருந்துச்சு. அத விட இன்னொன்னு என்ன தெரியுமா? நைட்டு இந்த பிரியாணி சாப்பிட விட காலையில சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குமாமா. நான் வந்துட்டு வச்சிருந்தாங்க காலையில சூடு பண்ணி. அப்ப நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சோனே பாப்பா வந்து ஜூஸ் போட்டிருந்தாங்களா எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜூஸையும் குடிச்சிட்டு அந்த டேவும் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இப்படி தான் இந்த டே வந்து போச்சு. ஓகே. ஓகே செல்லக்குட்டீஸ், இத முடிச்சதுக்கப்புறம் நான் கிளம்பி மார்க்கெட் போனேன். போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்க. பாய். லவ் யூ ஸோ மச். ஹேப்பியாங்க, சேஃபாங்க.